ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இதை என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட பேஜில் வந்து பியூட்டி, ஹேர் கேர், ஸ்கின் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி கண்டென்ட்டாக நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மினரல் சன்ஸ்கிரீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக இருக்க போது, ஸோ மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். சன்ஸ்கிரீன்லேயே வந்து 2 டைப் வந்து இருக்குது. ஒன்று வந்து மினரல் சன்ஸ்கிரீன், இன்னொன்று வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன். ஓகேவா? நான் வந்து இதுக்கான ஒரு டீட்டெயில்டு நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்பப்போ வந்து நான் வந்து நோட்ஸை ரெஃபர் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணி 2 சன்ஸ்கிரீனுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மினரல் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணியிருக்கேன், நார்மல் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணியிருக்கேன். 2க்கான எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? மினரல் சன்ஸ்கிரீன் அப்படின்னா என்னதுன்னா, இது வந்து ஒரு பிசிக்கல் சன்ஸ்கிரீன். இதில் வந்து நிறைய நேச்சுரல் மினரல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்க வந்து மெயினான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னதுன்னா ஜிங்க் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு. இந்த 2 இன்க்ரீடியண்ட்டுமே ப்ரெக்னன்சி டைமில் இருக்க மதர்ஸ்க்கும் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்குமே ரொம்ப சேஃபான 2 கெமிக்கல்ஸ்னு சொல்லலாம். அதனால தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து மினரல் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. என்னோட ப்ரெக்னன்சி டைம்லையும் லாக்டேஷன் டைம்லையும் நான் வந்து இந்த மினரல் சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலான்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மினரல் சன்ஸ்கிரீன்கிறது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா ரொம்ப திக்காக இருக்கும். நார்மல் சன்ஸ்கிரீன் மாதிரி இருக்காது. இதை வந்து ஃபேஸில் போடும்போது ஒரு திக்கான ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நம்ம அப்ளை பண்ணக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகாது, வெளியில தான் இருக்கும். அதனால தான் இது வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் சொல்கிறாங்க. ஓகேவா? கெமிக்கல் சன்ஸ்கிரீன்னா அது வந்து நம்ம ஸ்கின்குள்ளே, அதாவது எப்படின்னா நம்ம பிளட்குள்ளே வந்து அப்சர்வ் ஆயிரும். ஸோ அது வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து நமக்கு வந்து பேபிக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ஸ்கின்னோட டாப் லேயர்லேயே வந்து அது வந்து செட்டில் ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்குள்ளேயோ பிளட்குள்ளேயோ வந்து பெனிட்ரேட் ஆகி போகாது. பட் இதோ இப்படி பெனிட்ரேட் ஆகாமல் இருந்தாலுமே இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து நம்ம யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து கண்டிப்பாகவே ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி இதுவுமே நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறப்போ நம்ம யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஃபிசிக்கலாக வந்து நம்ம வந்து அந்த யூவி ரேஸ் வந்து பிளாக் பண்ணிடும். எப்படி வந்து சன்லைட்டுக்கு நம்ம சன் எக்ஸ்போஷருக்கு போகிறக்கு நம்ம நார்மலாக கெமிக்கல் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு போகிறோம்ல, அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான். அதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த கெமிக்கல்ஸ் தான் வந்து நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ப்ரெக்னென்ட் உமன்ஸும் லாக்டேட்டிங் உமன்ஸ், அப்புறம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் சில பேர் வந்து ஸ்பெசிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல் சன்ஸ்கிரீன் தான் உங்களுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கும், ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் இருக்கும். ஓகேவா? கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து என்ன ஆகும்னா நம்ம யூவி ரேஸை வந்து டைரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணிடும். அது வந்து நம்ம பிளட்ல வந்து கலந்துரும் அது. ஓகேவா? இதுவரைக்கும் 2 டைப் ஆஃப் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபிசிக்கல் யூஸ் பண்ணியிருக்கேன். கெமிக்கல்ல வந்து நிறைய பிராண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு பிடிச்சது வந்து டெர்மாக்கோட ஹைரோலானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன் பிடிக்கும். அதே மாதிரி ஃபாக்ஸ்டெயிலோட ஒரு சன்ஸ்கிரீன் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னோட ஸ்கின் டைப் வந்து செட் ஆனது வந்து டெர்மாக்கோவோட ஹைரோலானிக் ஆசிட் ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் டியூப் மாதிரி இருக்கும். அந்த சன்ஸ்கிரீன் தான் வந்து எனக்கு செட் ஆச்சு. எனக்கு வந்து ஆக்னே ப்ரான் ஸ்கின். நான் வந்து இப்போ 30+ங்கிறனால அந்த சன்ஸ்கிரீன் தான் வந்து நான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் என்னோட ப்ரெக்னன்சி டைம்லையும் லாக்டேட்டிங் பீரியட்லையும் நான் வந்து 2 சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எர்த் ரிதம் ஓடது, இன்னொன்று வந்து டாக்டர் ஷேட்ஸோடது. 2மே வந்து அது கன்சிஸ்டன்சி பார்க்க ரொம்பவே திக்காக இருக்கும். நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். இதுக்கு வந்து நம்ம 3 ஃபிங்கர் ரூல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி நம்ம 1 ஃபிங்கர் யூஸ் பண்ணாலே வந்து ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா அப்ன மாதிரி தான் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ வந்து 2மே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2மே ஓகே தான். பட் அது போடும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சில நேரம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் லேட் ஆனதும் அது வந்து அப்சர்வ் ஆயிரும். கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு அந்த டெர்மாக்கோல் யூஸ் பண்ணுறப்போ உடனே வந்து ஒரு நல்ல க்ளோயிங் எஃபெக்ட் இருக்கும். பட் நம்மளோட மினரல் சன்ஸ்கிரீனில் வந்து அந்த க்ளோயிங் எஃபெக்ட் இருக்காது. இது வந்து மேட் ஃபினிஷில் தான் இருக்கும். ஓகேவா?
டியூவியா இருக்காது. மினரல் சன்ஸ்கிரீனுமே சில நேரம் டிண்டட் சன்ஸ்கிரீன்லாம் இருக்கு. அதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போட்டா ஒரு லைட் ஒரு மாரி ஆரஞ்ச் ப்ரவுன் டிண்ட் இருக்கும். ஓகேவா? ப்ரவுன் ஸ்கின்ல இருக்கவங்க வந்து அந்த மாரி டிண்டட் சன்ஸ்கிரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்றப்போ அது கலர் வந்து ஒரு மாரி ஆரஞ்ச் ப்ரவுன் மாரி இருக்கும். பட் நம்ம ஸ்கின்ல போட்டதும் வந்து நம்ம ஈவன் டோன் ஆயிரும். ஒயிட் காஸ்ட் இருக்காது. பட் வேற ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டா கலராலாம் தெரியாது. நான் யூஸ் பண்ண எர்த் ரிதமும் டாக்டர் ஷெட்மே எனக்கு கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு. ஆனா நான் இப்ப நான் சன்ஸ்கிரீனே இப்ப அவ்வளவா போடுறது கிடையாது. ஏன்னா நான் வெளியில அவ்வளவா எங்கேயும் போகாதனால சன்ஸ்கிரீனே போடுறது கிடையாது. அதே மாரி ஸ்கின் கேருமே கொஞ்ச நாளா நான் பண்ணல. அதனால தான் என்னால கன்டினியூஸா வீடியோ போட முடியல. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இது வந்து நம்ம கிளாக்ஸ வந்து இந்த போர்ஸ வந்து கிளாக் பண்ணாது. பிகாஸ் இது வந்து நான் கொமிடோஜெனிக். அந்த லேபிள்லயே குடுத்துருப்பாங்க. அந்த மினரல் சன்ஸ்கிரீன் வந்து நான் கொமிடோஜெனிக் வாங்குனீங்கன்னா மட்டும் தான், நம்ம இந்த மாரி ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து கிளாக் பண்ணாது. ஓகேவா? அப்புறம் வந்து இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா, ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆகி போகாது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாரி இது வந்து எல்லா ஸ்கின் டைப்மே யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா என்னோட ஸ்கின் வந்து ஆக்னி ஸ்கின்ங்கிறனால நான் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ கொஞ்சம் ரேஷஸ் அந்த மாரி சில பேருக்கு அலர்ஜிலாம் இருக்கும்ல, அவங்க கூட இந்த மினரல் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. என்னன்னு வந்து நம்ம பார்த்துக்கணும். அத பார்த்துக்கப்ப தான் நமக்கு எந்த சன்ஸ்கிரீன் வந்து செட் ஆகும்ன்னு சொல்லி நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து ஆக்னி ஸ்கின்ங்கிறனால நான் வந்து ரொம்ப ஹெவியான காஸ்மெட்டிக்ஸோ, ஹெவி சீரம்ஸ்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நெறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். சில பேர் வந்து 2 டூ 3 ஹார்ஸ் தான் கண்டிப்பா அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவுட்டோர் இப்ப வெளியில வேலை பார்க்குறவங்கலாம் அப்படி இருக்கவங்க வந்து ஏன்னா வெளில போறப்போ கண்டிப்பா நம்ம அந்த சன் எக்ஸ்போஷர் ஆகுறப்போ ரொம்ப வந்து உடம்பு வந்து ஸ்வெட் ஆகும். அப்படி இருக்க டைம்ல நம்ம வேர்க்கிறப்போ லைட்டா டிஷ்யூ வச்சு வந்து ஸ்கின் அந்த வேர்வையெல்லாம் எடுத்துட்டு, சன்ஸ்கிரீன் வந்து 2 ஹவர்ஸ் இல்ல 3 ஹவர்ஸ் கேப் விட்டு கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்படி அப்ளை பண்ண தான் நம்ம யூவி சன்லேருந்து நம்ம வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாம பார்த்துக்க முடியும். இப்ப நான் வந்து வீட்ல இருக்கனால காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஸ்கின் கேர் பண்ணிட்டு அப்ளை பண்றது தான். மதியம் ஒன் டைம் அப்ளை பண்ணுவேன். ஈவினிங் வந்து மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு நைட் ஃபேஸ் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு படுத்துருவேன். இப்ப வெளில போறவங்கன்னா கண்டிப்பா 2 டூ 3 ஹார்ஸ் வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும். சில நேரம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வந்து யூவி ரேஸ் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. பட் எங்க ரூம் வந்து எப்பவுமே க்ளோஸ்டா இருக்கனால, நான் வெளிலலாம் வீட்ட விட்டு வெளில போறதே கிடையாது. ஜன்னல் கிட்ட கூட போறது கிடையாது. ஸோ நான் அவ்வளவா அப்ளை பண்றது கிடையாது. இப்ப நீங்க வந்து வெளில போற ஆட்களா இருந்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், இப்ப வெளியில ஒர்க் பண்றவங்க, டிராவல் பண்றவங்க, இந்த மாரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் போட்டு தான் ஆகணும். இப்ப போடுறப்ப வந்து நம்ம கஷ்டமா இருக்கும். பட் ஃபியூச்சர்ல நம்ம ஸ்கின்னுக்கு அது ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். ஸ்கின்ன வந்து சன் டேமேஜ்லேருந்து பாதுகாத்துக்கலாம். அந்த ஸ்கின் பேட்சஸ், டார்க் பேட்சஸ், பிக்மெண்டேஷன் அதுலேருந்து புரொடெக்ட் பண்றதுக்கு இந்த சன்ஸ்கிரீன் தான் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம எவ்வளோதான் சீரம் போட்டாலும், எவ்வளோதான் அந்த கிரீமு, இந்த கிரீமு, மஞ்சள் அது இதுன்னு போட்டாலும், வெளியில போறப்ப கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் போட்டு தான் போகணும். அந்த காலத்துல வந்து சன்ஸ்கிரீன் போடல, அந்த அளவுக்கு வந்து பொல்யூஷன் கிடையாது. அப்ப எல்லாமே அப்ப அப்ப எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த காலத்துல வந்து அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? இந்த அளவுக்கு பொல்யூஷன் கிடையாது. இந்த அளவுக்கு டிராஃபிக் கிடையாது. இந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் கிடையாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே நெறைய மருந்து போட்டு, பூச்சி மருந்து போட்டு தான் வருது. ஆனா அப்பல்லாம் அப்படி கிடையாது. ரொம்பவே நேச்சுரலா, ஆர்கானிக்கா இருந்தது. அதனால இப்ப நமக்கு நம்ம நம்ம தான் இடத்துக்கு ஏத்த மாரி நம்மள வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த எர்த் ரிதமும், இந்த டாக்டர் ஷிட்ஸுமே 500க்குள்ள தான் வரும்னு நெனைக்கிறேன். இது வந்து 600க்குள்ள, இது வந்து 500க்குள்ள வந்துச்சு. 2மே வந்து நல்ல சன்ஸ்கிரீன் தான். நீங்க சன்ஸ்கிரீன் வாங்குறப்போ இந்த லேபிள்லயே போட்டிருக்கும். இதுல வந்து 25% ஜிங்க் ஆக்சைடு இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 2% கிளிசரின் இருக்கு. அண்ட் இது வந்து மினரல் ஃபில்டர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த லேபிள் செக் பண்ணி வாங்குனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து சன்ஸ்கிரீன்க்கு மட்டும் கிடையாது. நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குனாலுமே பின்னாடி வந்து திருப்பி வச்சுட்டு நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இந்த இன்கிரீடியன்ட் பத்தி நமக்கு தெரியலன்னா, இருக்கவே இருக்கு கூகுள்லயோ இல்லனா ChatGPT போய் இது இன்கிரீடியன்ட்ஸ ஃபோட்டோ எடுத்து காட்டுனீங்கன்னா, இது பத்தி இதெல்லாம் என்னென்னது? இதோட யூசஸ் என்னது? யார் யூஸ் பண்ணலாம்? யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே அதுவே காட்டிரும். ஸோ நம்ம ஸ்கின்க்கு ஏத்த மாரி என்ன தேவையோ அத வந்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. இத பத்தி நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா, நேரா ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போயி, நம்ம ஸ்கின்ன செக் பண்ணி, அவங்க ஒரு சன்ஸ்கிரீனோ, கிரீமோ, மாய்ஸ்சரைசரோ வாங்கி நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து டாக்டர் குடுத்த சன்ஸ்கிரீன் வந்து செட் ஆகல. அது போடுறப்போ புள்ளி புள்ளியா வந்துச்சு. ஸோ, அத வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் எதுவுமே போடாம இருந்தேன்.
இப்போ எப்பயாச்சும் வெளியில போறப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் வீட்ல இருக்கனால அது யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அப்படியே தான் இருக்கு. இந்த பால் ஹாஃப் டியூப் போட்டிருக்காங்க. இந்த பிரைஸ் வந்து இதுல மென்ஷன் ஆகல. பாக்ஸ்ல தான் இருந்துச்சு. இது வந்து நைக்கால தான் இருந்துச்சு. நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. நான் என்னென்ன மினரல் சன்ஸ்கிரீன் இருக்கோ அதுக்கான லிங்க்ஸ்லாம் வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல இருந்துச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஆ சன்ஸ்கிரீன் SPF 30 PA+++++ ட்ரிபிள் பிளஸ் இருக்கும்ல. இந்த மாரி சன்ஸ்கிரீன் வாங்குனீங்கன்னா தான் நம்ம ஊர்ல இருக்க அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஸ்கின்ன வந்து UV ரேஸ்ல வந்து புரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? இதுல வந்து மெயினா இருக்கக்கூடாத இன்கிரீடியன்ட் என்னதுன்னா ஆக்ஸிபென்சான். இது வந்து மினரல் சன்ஸ்கிரீன்ல வந்து சேர்க்க மாட்டாங்க. இது வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ல தான் இருக்கும். அதே மாரி இந்த சன்ஸ்கிரீன்லாம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடாது. பாராபன் ஃப்ரீயா இருக்கணும். இந்த மாரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா வந்து நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸ்ல வரும். சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்கு இந்த சன்ஸ்கிரீன் தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. பாய்.